வணக்கம். சமூக நீதியையும் சுயமரியாதையும் தங்களுடைய தலையாய கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஜாதி ரீதியான துன்புறுத்தல்கள் நடக்குமா? அதுவும் அந்த கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியுமா? என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அரசியல் கட்சிகளுடைய கொள்கைகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தாச்சுன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய திமுக தலையாய கொள்கையாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தாச்சுன்னா, சமூக நீதியும் சுயமரியாதை தான் அவங்களுடைய தலையாய கொள்கையாக இருக்குது. சுயமரியாதை சமூக நீதி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சமூக நீதி. ஜாதி மத அடிப்படையில் பார்க்காம சமமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சமூக நீதியாக இருக்குது. இதை தலையாய கொள்கையை வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒரு தொண்டனுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா, அந்த கட்சியோட கொள்கைகளை மொத்தமாக உள்வாங்கி அந்த கொள்கையின் அடிப்படையிலேயே இயங்கக்கூடியவனாக தான் இருக்கணும். குறிப்பாக அந்த கட்சியில் எங்களுடைய நிர்வாகிகள் அப்படி தான் இருக்கணும். இப்போ பாஜகவை நம்ம எடுத்து பார்த்தாச்சுன்னா, பாஜகவுடைய கொள்கையை ஒரு மத ரீதியான அடிப்படையாக கொண்டது தான் பாஜகவுடைய கொள்கை. எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி, தேர்தல் காலமாக இருந்தாலும் சரி, தேர்தல் இல்லாத காலமாக இருந்தாலும் சரி, பாஜக அரசு எப்போவுமே தங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க சொல்லக்கூடிய சிறுபான்மை மக்கள் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அவங்க ஒரே திராசில் சமமாக வச்சு பார்த்தது கிடையாது. ஏன்னா அவர்களுடைய கொள்கை எப்படி இருக்குன்னா, அவங்க முழுக்க இந்துத்துவ அடிப்படையில் இருக்கிறதுனால அவங்க மற்றவர்களை சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. அதே இது இந்த திராவிட கட்சிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா, சுயமரியாதையும் சமூக நீதியும் தங்களுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குறைந்தபட்சம் இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்திலேயாவது இதே மாதிரியான ஜாதிய துன்புறுத்தல்களை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கணும். உண்மையாகவே பெரியார் இங்கே இருக்கக்கூடிய ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை உடைத்தறிந்து அந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஆட்சி செய்வர்களாக இருந்திருந்தால் அவருடைய அரசு அப்படிதான் செயல்பட்டிருக்கணும். அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அப்படிதான் செயல்பட்டிருக்கணும். இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கழிந்த அந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தில் சமூக நீதி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நமக்குள்ள அடி எழுப்புது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளாடி நம்ம வருவோம். மேட்டுப்பாளையம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் சசிராஜ் அப்படிங்கிற திமுகவை சார்ந்த ஒருத்தர் ஓட்டுநராக பணியாற்றுறார். கூடவே அவர் அந்த தொழிற்சங்கம் சொல்லக்கூடிய திமுகவின் தொழிற்சங்கமாக இருக்கக்கூடிய எல்ஃபிஎஃப்னுடைய செயலாளராகவும் இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்களுக்கு பணிகளை பகிர்ந்து கொடுப்பது, யார் யார் என்னென்ன எந்தெந்த ரூட்டுக்கு ஓட்டணும் அப்படிங்கிற வேலைகளை இவர் தான் அங்கே தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்திருக்கார். கிளை மேலாளருக்கு பொறுப்பு தானே இது நம்ம அப்படின்னு நம்ம பார்த்தாச்சுன்னா, கிளை மேலாளர் செய்ய வேண்டிய வேலையை ஆளுங்கட்சி அதிகாரத்திலையும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பலருடைய பின்புலத்திலையும் இவர் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பணிமனையில் வேலை செய்யக்கூடிய ஓட்டுநர்களுக்கு இடையே ஜாதிய பிரிவை உருவாக்குறார். அவருடைய சமூகத்தை சார்ந்த ஓட்டுநர்களுக்கு பக்கத்து வழிநடத்தில் ஓடக்கூடிய பேருந்துகளையும், மாற்று சமூகத்தை சார்ந்த அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஓட்டுநர்களுக்கு தொலைதூர வழித்தடங்களில் போகக்கூடிய பேருந்துகளையும் பணியை இவர் தொடர்ச்சியாக ஒதுக்கிட்டு இருக்கார். இது ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிளை மேலாளர் டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு கிளை மேலாளர் அங்கே பொறுப்புக்கு வரார். அந்த கிளை மேலாளர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பட்டியல் இனத்தை சார்ந்த அந்த கிளை மேலாளர் அங்கே பொறுப்பேற்றதுலேருந்து இவருக்கு ரொம்ப அழுத்தங்களை கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்கணும், நீங்கள் இந்த மாதிரியான ஜாதி ரீதியான விஷயங்களை நீங்கள் இங்கே பண்ணக்கூடாது, ஓட்டுநர்களுக்கு எந்த மாதிரியான வழித்தடங்களை இயங்கணும் அப்படிங்கிறத நிர்வாகம் நாங்கள் முடிவெடுப்போம், நீங்கள் நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற அவருடைய தலையீடு அங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார். இதை ஏற்றுக்க முடியாத அந்த ஓட்டுநர் சசிராஜ் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி அவரை திரும்ப அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வேலைகளை இவர் பார்க்குறாரு. பல முறை இவருக்கு மெமோவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நிர்வாகம் சொல்கிறத கேட்காம இருக்கிறீங்க, ஒரு ஜாதிய கண்ணோட்டத்திலே நீங்கள் எப்போவும் இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களை ஜாதிய கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க, ஜாதி ரீதியாக துன்புறுத்தல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பல வாட்டி மெமோவும் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் திருந்துற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் அவருக்கு மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னதுமே அந்த சசிராஜ் அந்த ஓட்டுநர் அந்த திமுக தொழிற்சங்கத்தை சார்ந்த செயலாளர் அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி இந்த கிளை மேலாளரை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு.
டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும் இல்லை, அவர் டிரான்ஸ்ஃபர் ஆன அன்னைக்கு அவர் பயன்படுத்தின அவருடைய அறை ஒட்டுமொத்த அலுவலகத்தையுமே வந்து சாணி போட்டு சுத்தம் செய்ய சொல்கிறார். சாணி போட்டு சுத்தம் செஞ்சு அந்த தீட்டை வந்து அவர் கழிக்கிறாராமா. அப்போ அவர் வந்து இந்த 2026 காலகட்டத்தில் சமூக நீதியையும் சுயமரியாதையும் இங்கே வந்து கட்டி காக்கக்கூடிய ஒரு ஆட்சியின் அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாருன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கணும். இவர் தப்பு பண்ணுறாருன்னா அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அவரை சொல்லி வந்து ஒழுங்குபடுத்தியிருக்கணும். நம்முடைய கட்சியுடைய கொள்கை இது கிடையாது, நம்முடைய கோட்பாடு இது கிடையாது, நம்ம தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி அவரை வந்து நன்னறிப்படுத்தியிருக்கணும். அதை விட்டுட்டு இவர் பண்ணக்கூடிய ஜாதிய தீண்டாமை அடக்குமுறைகளுக்கு அவர்களும் வந்து இவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த விஷயம் வந்து பெருசாக பேசப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து அந்த ஓட்டுநர் சசிராஜை வந்து இடைக்கால பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த இடைக்கால பணி நீக்கம் அப்படிங்கிற நடவடிக்கை வந்து நமக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணுறாருன்னா அவர் கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து எப்படி இருக்கணும்னா அவர் திரும்ப வந்து அந்த தப்பை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தப்புக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தண்டனை இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ரொம்ப இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு செயலை வந்து செய்த சசிராஜுக்கு தற்காலிக இடைநீக்கம் மட்டும்தான் ஒரு தண்டனையாக இருக்கும்னா இந்த அரசு இங்கே வந்து எந்த மாதிரியான சமூக நீதியை வந்து நிலைநாட்டுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ளாடி இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகி போன அந்த மேலாளர் இப்போ வந்து எங்கே இருக்காருன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவர் மனம் உடைஞ்சு அந்த ஊரை விட்டு போன மாதிரியும் சில தகவல்கள் வந்து வருது. அது வந்து சரியான தகவல்கள் வந்து நமக்கு இன்னும் தெரியலை. அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், அவர் என்ன மனநிலையில் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் அங்கே கிளை மேலாளராக வராரு அப்படிங்கிறதுக்காகவே அவர் ஜாதி ரீதியாக வந்து அவரை பேசி அவரை வந்து அங்கேருந்து வெளியேற்றி அவர் இருந்த இடத்த சாணி போட்டு சுத்தம் செய்கிறாருன்னா அவருடைய மண்டையில் மூளை இருக்கா இல்லை சாணி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரியான ஜாதி ரீதியான அடக்குமுறைகள் என்னதான் வந்து சமூக நீதி அரசு திராவிட மாடல்னு பேசினாலும் இதே மாதிரியான ஜாதி ரீதியான அடக்குமுறைகள் வந்து அங்கங்கே அல்ல அது நிறைய இடங்களில் அடிக்கடி நடந்துட்டு இருக்கு நம்ம அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சொந்த கட்சியை சார்ந்த ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவரையே வந்து பதவி பிரமாணம் செய்ய முடியாத அளவுக்கு பண்ணவங்க தான் இவங்க. ஸோ இந்த திராவிட மாடல் ஆட்சியின் சமூக நீதியும் சுயமரியாதையும் எந்த மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மக்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் முழுமையாக இந்த மண்ணிலிருந்து துடைத்தெறிய வேண்டும். இந்த ஜாதி ரீதியான அடக்குமுறைகள் துடைத்தெறிய வேண்டும்னா இந்த ஜாதிய சிந்தனையுடையவர்கள் இந்த மண்ணிலிருந்து துடைத்தெறியப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இந்த விஷயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.